தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்துக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் வியாழனன்று செய்தியாளர்களை சந்தித்தார். குமரிக்கடல் பகுதியில் நிலவி வந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ளது என்றும் இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வடகேரளா அருகே நீடிக்கிறது என்றும் கூறிய ரமணன், இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை நீடிக்கும் என்றார். உள் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் ரமணன் தெரிவித்தார். நேற்று காலை தெற்கு கேரளாவில் நிலை கொண்டிருந்த இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுவிழந்து ஒரு தாழ்வு பகுதியாக மாறி இன்று காலை 8:30 மணி அளவிலே வட கேரளாவை ஒட்டியுள்ள அரபிக்கடல் பகுதியில் நீடிக்கின்றது. இந்த தாழ்வு பகுதி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக ராமநாதபுரத்தில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது என தெரிவித்த ரமணன், சென்னை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார்.